ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு 4440க்கு வந்து எவ்வளோ இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை ஆம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த ஆக்ரிலிக் பேனல் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 12 வால்ட் 2.5 எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கேன். பிசிபி டைப் தான் இது, ஓகேங்களா. இதோட வீடியோ நான் போட்டிருப்பேன், அன்பாக்சிங் வீடியோ. ஸோ விலை கம்மியாக இருக்காது. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி என்னன்னா இதுதான். ஸோ எப்படி நம்ம வந்து எவ்வளோ வால்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த 2.5 ஆம்ப் தான் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ 2.5 ஆம்ப் கொடுக்குறேன், ஆன் பண்ணுறேன். Play by TF card. இப்போ ஆன் பண்ணோடனே சாங் ப்ளே ஆகுது, ஓகேங்களா. பட் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. அந்த க்ரீன் கலர் லைட் வந்து எரியும் உங்களுக்கு. ஸோ அந்த க்ரீன் கலர் லைட் வந்து நார்மலாக இன்புட் வால்டேஜ் வந்து, அதாவது வந்து ஸ்பீக்கர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணக்குள்ளார, ஓகேங்களா. இல்லையா அந்த ஹை பிச் ஆகுக்குள்ள பாருங்க, வால்யூம் ஹை ஆகுக்குள்ள ரெட் கலர் லைட் எரியுது. என்ன ரீசன் அப்படின்னாக்கா இது 2.5 ஆம்ப் தான். இந்த பிசிபி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சார்ஜிங் பிசிபி, ஒரு இப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பிசிபி அது. அதுதான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹை ஆகுக்குள்ளார உங்களுக்கு வந்து அந்த ரெட் லைட் வந்து எரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஆன் பண்ணுறேன், நான் லைட் ஆன் பண்ணிட்டேன். லைட் ஆன் பண்ணக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பீக்கர் ஹை வால்யூம் வைக்கக்குள்ளார நம்மளுக்கு வந்து லைட் வந்து டிம் ஆகுது. ஓகேங்களா. இப்போ என்னன்னா இதுதான் காரணம். இதுக்கு வந்து இன்புட் வந்து 12 வால்ட் கொடுத்தாலும் 2.5 ஆம்ப்லாம் பத்தாது. இது மினிமம் வந்து 5 ஆம்ப் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. இது வந்து 12 வால்ட் 5 ஆம்ப் டியூவல் பவர் சப்ளை, ஓகேங்களா. இதை வந்து நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே சால்வ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரை ஆன் பண்ணுவோம். இப்போ ஆம்ப்ளிஃபையரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வால்யூம் வச்சேன், லைட் ஆஃப் ஆகவே இல்லை. ஸோ அந்த ஸ்பீக்கருக்கு தேவையான அவுட் ஃபுல்லாக போனால் கூட நம்மளுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா வர கரண்ட் வந்து நம்மளுக்கு குறையவே இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ மினிமம் வந்து இதுக்கு இன்புட் வால்டேஜ் 12 வால்ட்டு கொடுக்கறது நல்லது. 12 வால்ட்டில் வந்து நம்ம வந்து 5 ஆம்ப்ஸ் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை, ஓகேங்களா. ஏன்னா இந்த போர்டு வந்து அப் டு 18 வோல்ட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம கெப்பாசிட்டர் நம்ம கொடுத்ததுக்குள்ள ஒரு 14-15 வந்தால் கூட நம்ம இன்புட் நம்ம ஸ்பீக்கருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான கரண்ட் வந்து யூஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நான் இப்போ திருப்பி ஆன் பண்ணுறேன். Play by TF card. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து நார்மல் கொடுக்குற வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ் 12 வால்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஆம்பியர் வந்து நான் கரெக்டாக ஒரு 5 ஆம்பியர் இருந்தால் மட்டுமே தான் நம்ம அந்த கிளியர் எஃபெக்ட் வந்து அனுபவிக்க முடியும். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி லோ வால்யூமு, இந்த ரொம்ப கரக்கரை அந்த மாதிரி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஹேவ் எ நைஸ் டே.